Hello friends, welcome to my channel happyhomemakerradha. உங்களுக்கு டீ குடிக்கிறதுனா ரொம்ப இஷ்டமா? அதுலயும் இஞ்சி போட்டு ஃப்ரெஷ்ஷா ஒரு மசாலா டீ குடிக்கணும் அப்படினா ரொம்ப இஷ்டமா? அப்படினா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நிறைய பேருக்கு வந்து மசாலா டீ குடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும். பட் அந்த மசாலா வந்து அப்பப்போ ப்ரிப்பேர் பண்ணனும் ஃப்ரெஷ்ஷா அப்படினா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அவங்களுக்கான ஒரு டிப் தான் நான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். வாங்க பார்க்கலாம். நான் இப்போ காமிக்க போற இந்த மசாலாவை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டீங்க அப்படினா 10 days வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும். எந்த டைம்ல நீங்க டீ போடுறீங்களோ அப்ப வந்து கொஞ்சமா எடுத்து போட்டுக்கிட்டா போதும். இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படினு பாத்தீங்கன்னா இஞ்சியோட அளவு வந்து கொஞ்சம் யூஸ் பண்றதோட அளவு வந்து கொஞ்சம் குறையும். ஏனா நம்ம டெய்லி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய பீஸா யூஸ் பண்ணுவோம். இது மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கனால கொஞ்சமா யூஸ் பண்ணுவோம். அது ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரெஷ்ஷா அப்பதான் இஞ்சியை வந்து நம்ம தட்டி போட்டா டீ குடிச்சா எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா இஞ்சியை வந்து தோல் சீவி நல்லா வாஷ் பண்ணிட்டு சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கண்டிப்பா நீங்க இதுக்கு யூஸ் பண்ற இஞ்சி பழைய இஞ்சியா இருக்க கூடாது. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான இஞ்சியா இருக்கணும். பூச்சி அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுனா ஃபுல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த இஞ்சி கூட ஒரு 10 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 10-15 பீஸ் கிராம்பு சேர்த்துக்கிறேன். 50 கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்துர்க்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா தண்ணி ஊத்தாம கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கறோம். ரொம்ப நைஸா அரைச்சிர கூடாது. இத வந்து நீங்க ஒரு பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இஞ்சி, ஏலக்காய், கிராம்பு இது மூணு நான் சேர்த்திருக்கேன். இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா உடம்புக்கு அவ்வளவு நல்லது. இஞ்சி வந்து உடம்புல பித்தம் சேராம தடுக்கும். ஏலக்காயும் அதே மாதிரி தான். அதனால தான் டீ வந்து பாத்தீங்கன்னா உடம்புக்கு பித்தம் அதிகமா கொடுக்க கூடியது. அதனால தான் எப்பவுமே டீல வந்து இஞ்சி ஏலக்காயும் சேர்ப்பாங்க. நான் வந்து இது மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். எப்போ நம்ம டீ போடுறோமோ அந்த டைமில் எடுத்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பட் நீங்கள் போடும்போது என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஃபுல் ஃப்ளேவர் கிடைக்கணும் அப்படின்னா டீ ஃபுல்லாக கொதித்து முடித்த பிறகு லாஸ்ட்டாக வந்து இதை போட்டு ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணிடணும். அது மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு இஞ்சியோட ஃப்ளேவர் ஃபுல்லாகவே இந்த டீயில் இறங்கியிருக்கும். ரொம்ப சூப்பரான டீ வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.